Hi guys, I'm Rajkumar. I am freelancer. டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு ஃபார் டேக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்றதான் உங்களுக்கு வந்து நான் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்க போகிறேன். தென் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு வீடியோ, சரிங்களா? அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நாம் ப்ராப்பராக எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் ரெவன்யூ வரும், நம்ம தேவையில்லாத ஒர்க் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து எவ்வளோ லாங் டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறதா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். தென் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டேரெக்டாக நம்மளுடைய வீடியோக்குள்ளே போயிடலாம். தென் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், நம்ம வந்து எது போல் பெய்டு சர்வீஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, சரிங்களா நண்பா? இது வந்து இந்த வீடியோஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா கம்பல்சரி இதை வந்து மோர் தென் 95% மேலே ஆஃபர்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ப்ரைஸ் வந்து அதிகமாக வைக்கிறதோ வந்து நம்ம ரீசன் கிடையாது. யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட்டு, அதே போல் ஒரு பிகினராக இருக்காங்க அப்படின்னா அவங்க கற்றுக்கணும், அதுதான் மெயின் ரீசனாக இருக்குங்க, சரிங்களா? தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? ஒரு ஆர்டிக்கிள் வந்து 150 ரூபா, சரிங்களா? நீங்கள் நான் வீடியோவிலே சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியே கூட என்கிட்ட அதுக்கு மேலே நீங்கள் கேட்கலாம். அதேமாரி நான் அமௌண்ட் வந்து 150 ரூபான்றது 200 சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான ரீசன் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம 500 வேர்ட்ஸில் இருக்க வேண்டிய இடத்த 1000 வேர்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர மற்றபடி ஒரு ஒன்றும் இல்லை. 100% ஆட்சன்ஸ் அப்ரூவல் கண்டென்ட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து எண்ணி 1 வீக்கில் ரேங்க் ஆகும். தென் 100% ஹியூமன் ஆர்டிக்கல், சரிங்களா? நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக என்னைய கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். டவுட்டா பிரச்சனை இல்லை, கால் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது பெய்டு சர்வீஸாக ஹையர் பண்ணணும், கோர்ஸ் அல்லது ஏதாவது பெய்டு சர்வீஸாக ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, ஆட்சன்ஸ் அப்ரூவல் கண்டென்ட். தென் இல்லை நான் ஆல்ரெடி வந்து வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு உங்கள் வெப்சைட்டில் வர மாதிரி ரெவன்யூ வேணும் அப்படின்னா ஐசிபிசி ஆர்டிகல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக்கு இன்சூரன்ஸ், இது போல் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், இது போல் டயர் டவுன் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். எங்கிட்ட வந்து மினிமமாக ஒரு 30 ஆர்டிக்கல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கான சிபிசி இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், சரியா? சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிகினராக இருந்து எனக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க யாராக இருந்தாலும் சரி நண்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ட் ப்ரெஸ்னால் என்ன, பிளாகர்னால் என்ன, சரிங்களா? வேர்ட் ப்ரெஸ்ஸில் யூஸ் பண்ண முடியறதெல்லாம் ஏன் பிளாகரில் யூஸ் பண்ண முடியல, பேசிக்காக சொல்கிறேன். அதே போல் நம்ம வேர்ட் ப்ரெஸ் பில்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, வேர்ட் ப்ரெஸ் உங்களுக்கு புரியுற போல் சொல்லணும் அப்படின்னா வேர்ட் ப்ரெஸ்ன்றது ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி, சரிங்களா? நம்ம ஸ்டார்டிங் வாங்கும் போது வந்து காசு கொடுத்து தான் எல்லாத்தையும் வாங்கி ஆகணும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நமக்கான ஹோஸ்டிங், டொமைன் எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும், சரிங்களா? ஆனால் பிளாகர்ன்றது பேருக்கு தான் பிளாகர், ஆனால் ஃப்ரீ எல்லாமே, ஓகேங்களா? ஆனால் ஐஃபோன் மாதிரி எது எடுத்தாலும் காசு தான், ஓகேங்களா? நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் போடுறோம், பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்டிகல்ஸ் வந்து மற்றவங்க காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் வாங்கணும். மோர் தென் ஒரு சிலர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, 95% மேலே அது பெய்டு சர்வீஸாக தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஆனால் வேர்ட் ப்ரெஸ்ஸில் டிஃபரெண்ட்டாகவே, ஏன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அதில் ப்ளகின்ஸ் நம்ம எப்படி ஆண்ட்ராய்டு ஃபோனை ப்ளே ஸ்டோர்னு சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் போய் நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். அதுபோல் வேர்ட் ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே அப்பியரன்ஸில் ப்ளகின்ற ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அந்த ப்ளகின் செக்ஷன்ஸ்குள்ளே நமக்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், வேர்ட் ப்ரெஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் நிறையவே கற்றுக்கலாம். இல்லை என்னால் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், பிளாகர்னு சொல்லிட்டு ஒரு தனி பிளாட்ஃபார்மே இருக்குது, அங்கே போய் ஒரு 1 or 2 month ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேர்ட் ப்ரெஸ்ன்றது ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கம்பல்சரி கிடச்சிரும், சரிங்களா? ஸோ நான் வந்து வெப்சைட்டில் பில்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு நண்பா 11,000 ரூபா வாங்கிட்டுருக்கிறேன், சரிங்களா? ஆன்லைன் கிளாஸோட இன்க்ளூட் உங்களுக்கு சேர்த்து நான் கவர் அப் பண்ணோம் அப்படின்னா 15,000 ரூபா. வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு நான் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா 18,000 ரூபா, ஓகேங்களா? என்ன ப்ரோ இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கே ப்ரோ, என்னால் பண்ண முடியாது அப்படின்னா நண்பா, நம்ம வந்து வீடியோவிலே அமௌண்ட் சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, மற்றவங்க மாதிரி நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேட்டு நம்ம சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லையா ஃப்ரீயாக விடுங்க.
இல்லையா உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதை நீங்கள் கால் பண்ணி சொன்னால் மட்டும்தான் என்னால் புரியும். இல்லை ப்ரோ என்னால் 11,000 அதாவது மிஞ்சி போனால் ஒரு 10,000 இல்லை ஒரு 5,000 இவ்வளோ தான், அதுக்கு மேலே நான் அமௌண்ட்டு கொடுக்க முடியாதுன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? அது இல்லாமல் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மினிமமாக அதாவது ஒரு 4,000 இருந்தால் பண்ணி முடிச்சிடலாம். அதாவது உங்களுக்கு இன்னும் ஒரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நாம் 1 இயருக்கு ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறோன்னா அதுக்கான ப்ரைஸ் தான். அப்போ நம்ம 2 இயர்ஸுக்கு வாங்குறோன்னா அதுக்கான ப்ரைஸ். அதுபோல் நாம் எந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த போல் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அதே போல் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் நண்பா. ஏன்னா மோர் தென் 95% மேலே யாரும் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தர மாட்டாங்க. அதாவது நீங்கள் அவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க போகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் போயிட்டு வந்து எப்படி தேடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நான் இங்கேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்கு போகணும், டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக்கு, அங்கே ஏதோ ஒரு ஷாப்புக்கு போகணும் அப்படின்னா ஒன்று ஷாப்போடைய அட்ரஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த லொக்கேஷனுடைய லேண்ட்மார்க்கு அந்தமாரி ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அங்கே போய்ட்டு ஸ்பாட்டுக்கு போக முடியும். அதே போல் தான் நமக்கு என்ன தேவைன்றது அது கொஸ்டின் எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா யூடியூப்பில் மற்ற யார்கிட்டயாச்சும் தெரிஞ்சவங்ககிட்ட கூட கேட்கலான்னு பார்த்தாச்சுன்னா அது எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சால் தான் நம்ம கேட்க முடியும். இது எதுவுமே தெரியாமல் நீங்களாக ஓன் ரிஸ்க் எடுத்து கற்றுக்கணும் அப்படின்னும் போது, இப்போ எங்கிட்ட நீங்கள் காசு கொடுக்குறீங்க அப்படின்னா வித்தின் 1 டேலேருந்து 1 வீக்குள்ளே எல்லாத்தையும் நானே சொல்லிவிடுவேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண. ஆனால் நீங்களாக கற்றுக்கும் போது அதுவே அப்படி 3 மந்த்லேருந்து 6 மந்த்து ஓவர் டைம் லாங் டியூரேஷன் எடுத்துக்கும். இவ்வளோ தான். ஓகேங்களா? மற்றபடி ஒரு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ் குவாலிட்டியாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் அத்தாரிட்டி ஆர் டொமைன் ரேட்டிங். டொமைன் அத்தாரிட்டி மினிமமாக 45 நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். டொமைன் ரேட்டிங்குமே 45 பண்ணி கொடுத்துடலாம். ஸ்பாம் ஸ்கோர் 1% இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? உங்களுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி பண்ணணுமா 5,000 ஆகும். அதேபோல் டொமைன் ரேட்டிங் பண்ணணுமா 5,000 ஆகும். ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் 12,000 ஆகும். சரிங்களா? ஆஃபர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சில டைமில் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லிட்டு மோர் தென் எல்லா சோஷியல் மீடியாமே நம்ம கொடுத்துருக்கோம். விருப்பப்பட்டால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா கால் பண்ணி கூட உங்களுடைய ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சரியா? தென் அது போக உங்களுக்கு வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, கூகுளுக்கு ட்ரஸ்டபுளாக காட்டணும் அப்படின்னா நீங்கள் பண்ணி தான் ஆகணும். உங்கள் வெப்சைட்டுக்கு ஆர்கானிக்காக டிராஃபிக் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் பேக்லிங்க் எடுத்து தான் ஆகணும். சரிங்களா? சரி, அடுத்ததாக அது போக வெப்சைட்டுக்கு தேவையான ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஒயிட் டாட் எஸ்இஓ, கிரே டாட் எஸ்இஓ, பிளாக் டாட் எஸ்இஓ, இது போல் எஸ்இஓவில் சம் டைப்ஸ் இருக்குது. அதுபோல் அட்வான்ஸ் லெவல் எஸ்இஓவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் பண்ணலாம். அது போக வெப்சைட்டுக்கு தேவையான இன்டர்னல் லிங்கை பில்டு பண்ணுறது. அதான் ஒரு பிகினராக இருந்தால் எனக்கு வந்து எஸ்இஓனா என்னென்னு தெரியல, எனக்கு டீச் பண்ணுவீங்களா? எனக்கு வந்து நான் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கியிருக்கேன், எனக்கு ப்ராப்பராக ஆடு ப்ளேஸ் பண்ணி கொடுப்பீங்களா? ஏன்னா ஆடு பிளேஸ்மெண்ட்டு ப்ராப்பராக இருந்தால் தான் ரெவன்யூன்றது நமக்கு அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? அதுபோல் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு A to Z எந்த சர்வீஸ் இருந்தாலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. சரிங்களா? வெப்சைட் சம்மந்தமாக A to Z எந்த சர்வீஸ் இருந்தாலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ப்ரோ என்னால் 10,000 15,000 கொடுத்து கற்றுக்க முடியாது ப்ரோ, நீங்கள் உங்கள் வெப்சைட்லேயே எனக்கு சொல்லி தருவீங்களா? நான் ஃப்யூச்சரில் கற்றுக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு 5,000 நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா என்னுடைய வெப்சைட்டு லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்து உங்களையே பில்ட் பண்ண வச்சு வேர்ட் ப்ரெஸ்னா என்னன்றது ஃபுல் உங்களை ட்ரைன் அப் பண்ணி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். சரிங்களா? ஏன்னா வந்து உங்கள்கிட்ட இருக்குன்னா எல்லாமே A to Z வந்து உங்களோட ஜிமெயில் ஐடியில் ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி நம்ம பண்ணுவோம். இல்லை என்னால் அவ்வளோ அமௌண்ட்டெலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நானே வந்து என்னுடைய வெப்சைட்லேயே உங்களுக்கு எல்லாமே A to Z வந்து நான் கற்றுக் கொடுத்துருவேன். சரியா? சரி, இப்போ நம்ம டாப்பிக்கில் வரலாம். ஆவரேஜாக இப்போது ஆட்சன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு $48.77 வந்திருக்கு. எஸ்டே $28.66 வந்திருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $242.77 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஆவரேஜாக $652.29 வந்து கிடச்சிருக்கு. பேலன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $984.25 வந்து கிடச்சிருக்கு. நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னும் போது என்னடா இவருக்கு மட்டும் ஒரு நாளைக்கு எப்போ எடுத்தாலும் $50 வருது, எஸ்டே பார்த்தாச்சுன்னா 28 இருக்குது, 1 மந்த்துக்கு பார்த்தாச்சுன்னா ஆவரேஜ் பண்ணி ஒரு $682 இருக்குது. அதே போல் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $1000 என்ன கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ரெவன்யூ வர்றதுக்கு நீங்கள் மினிமமாக 3 to 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும். ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். மினிமமாக உங்கள் வெப்சைட்டுக்கு 1 லட்சம் பேக்லிங்க் இருக்கணும். ஓகேங்களா?
நான் சொல்கிற எல்லா ரெக்குவயர்மெண்ட்டும் இருக்குன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து இதை ஒழுங்காக கற்றுக்கிட்டீங்க. எப்படி நம்மளுடைய ஆடியன்ஸ் யார், நம்மளுடைய கண்ட்ரி எந்த கண்ட்ரி நம்ம டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணுன்றது நீங்கள் ப்ராப்பராக ஃபர்தராக கற்றுக்குறீங்க அப்படின்னும் போது இது எதுவுமே தேவையும் படாது. ஆனால் லாங் டைமாக நீங்கள் ஒரு வெப்சைட் எடுத்துகிட்டு போகணும், லாங் டைமில் வந்து ஆன்லைனில் தான் மணி மேக் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்டிங்குமே பேக் லிங்க்ன்றது ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சரிங்களா? பேக் லிங்க் எடுக்கிறது மூலிமா நம்ம வெப்சைட் டாப் 10க்குள்ளே ரேங்க் பண்ணிக்க முடியும். ரேங்க் பண்ணுறது மூலிமா நம்ம வெப்சைட் வரக்கூடிய யூசர்ஸ் அதிகமாவாங்க. நம்ம வெப்சைட் சம்டைம் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வரக்கூடிய ரெவன்யூமே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன் நண்பா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வீடியோ டியூரேஷன் அதிகமாக இருக்குது ப்ரோ, அதனால் புரியலன்றாங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடு கிளிக் நடந்தால் ரெவன்யூ வரும், இல்லைனா வராது. சரிங்களா? அதே போல் மினிமமாக உங்களுக்கு வந்து எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமான ரெவன்யூ வருன்றதை நான் இந்த பேஜில் ஷோ பண்ணியிருக்கேங்க பாருங்கள். யூஎஸ், இந்தியா, இதை மட்டும் முதல் இருக்கிற 2 கண்ட்ரி மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு என் சேனலில் போய்ட்டு ஆட்சன்ஸ் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாரு. அதேமாரி ஃபஸ்ட்டு நான் எது போல் ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன்னு போய் பாருங்கள். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டல் சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட நைட்டு 11:40க்கு ஸ்டார்ட் பண்ணி 12:30 12:40 வரைக்கும் நம்ம வந்து வீடியோ லைவ் ப்ரூஃபாக கொடுத்துருப்பேன். என்னுடைய வெப்சைட் நேம் வந்து mrfood.com, கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது, டொமைன் ரேட்டிங் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஃபார் மந்த்துக்கு $1 ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1500 வரைக்கும் நம்ம லைவ் ப்ரூஃபாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் சொல்லாத இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோஸில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா எது போல் ஆடு வைக்கணும், மேனுவல் ஆடு வைக்கணுமா இல்லை ரெஸ்பான்சிவ் ஆடு வைக்கணுமா, அதில் என்ன சைஸில் வைக்கணும், எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு A to Z எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து $48.69 வந்துருக்கு. யூஎஸ்லேருந்து 435 பேர் வந்திருக்காங்க. 17 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த $2 வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னா யூஎஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அதில் வந்து ஒரு 17 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு $48.77 விதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது ஏன்னா உங்களுக்கு இப்படி சொல்கிறோம் அப்படின்னா நண்பா, நம்ம இந்தியாவை டார்கெட் பண்ணி என்ன தான் எஃபெக்டாக ஒர்க் பண்ணாலுமே கூட, டிராஃபிக் வந்தாலுமே கூட ரெவன்யூன்றது கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதுவே ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா அது போல் Tier 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி, அதுவும் இன்சூரன்ஸு, லாயரு, அதுபோல் கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இது போல் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெவன்யூ 10 மடங்கு அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கான ரெவன்யூ வேணும், தென் சிபிசி ரொம்ப ஹையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஎஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். இல்லை எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ கம்மியாக இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் எந்த கண்ட்ரி வேணால் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். சரியா? சரி, இப்போது உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து இந்த ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் எப்படி பேக் ஹண்டில் ஒர்க் ஆகுதுன்றது தெரியாதுல்ல, அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். $2 நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, $48.77 கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது, $652.29 இருக்குது நண்பா. $2 கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து கரெக்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் இருக்குன்றது போல் ஒவ்வொரு செக்ஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த விதத்தில் $2 நமக்கு எவ்வளோ வந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $1000 வந்தாலும் சரி, சரிங்களா, அது எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் இந்த $652.29 இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனில் ஆட் ஆகி தான் கட்டும். அதாவது ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். சரிங்களா? சரி, எப்போவுமே எஸ்டர்டேவோ லாஸ்ட் 7 டேஸ்லாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா $2 நைட்டு 12 மணிக்கு மேலே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஒரு 12:05 இந்த டைமுக்கு இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா அது எஸ்டர்டேவுக்கு வந்துடும். எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய டாலர் வந்து லாஸ்ட் 7 டேஸ்க்கு போயிடும். அதனால தான் எப்பவுமே எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 டேஸ்க்கு கணக்கில் எடுத்துக்க வேணாம்னு சொன்னேன். பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா $984.25. இது வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரால் ஆகக்கூடியது. சரிங்களா? ரீசன் என்ன அப்படின்னா எப்போயுமே பேலன்ஸில் வந்து ஒரு $100 வந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக விட்ரால் ஆகிடும். இல்லைனா நம்ம மேனுவலாக நம்மளுடைய ஆட்சன்ஸோடைய செட்டிங்ஸில் போய்ட்டு $300 இருந்தால் வித்ட்ரால் வச்சுக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போது அந்த $2 $48 வந்ததுக்கான ரீசன் என்னன்றது நம்ம பார்த்துட்டோம். அதில் எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். கீழே இருக்கக்கூடிய அந்த பேஜஸ் அந்த ஆட் கிளிக்ஸ் பார்த்துருவோம். என்னோடய வெப்சைட்டுக்கு ஓவராலாக 784 பேர் வந்திருக்காங்க. அதில் 27 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வரும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் 784 பேர் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 27 பேர் அவங்க வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஆடு கிளிக் பண்ணாங்களோ பண்ணலையோ, அதாவது பண்ணலையோன்றதில்
அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ ஓகேங்களா, எப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து ஆடு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ரெவன்யூ வரும், இல்லைனா வராது. ஓகேங்களா, சரி. தென் இப்போ 27 பேர் ஆடு கிளிக் பண்ணதால $48.77 வந்துருக்கு. அது அந்த எந்தெந்த கண்ட்ரிலேருந்து பண்ணாங்கன்னு பார்த்தாச்சுன்னா மோர் தென் எல்லாமே யூஎஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 435 பேர் வந்திருக்காங்க. 17 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்கிறதால $48.79 கிடச்சிருக்கு. ஆனால் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்களா வேறு மாதிரியா 334 பேர் வந்திருக்காங்க. 10 ஆடு கிளிக் நடந்திருக்கு, வெறும் 8 சென்ஸ் தான் கிடச்சிருக்கு. நண்பா, நான் இந்தியாவை டார்கெட் பண்ணி ஏன் ஒர்க் பண்ண வேணான்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா சேனலில் இருக்கக்கூடிய மோர் தென் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா, சரி. இப்போ பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி நண்பா, பிகினராக இருந்தாலும் சரி இல்லை என்னதான் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலுமே கூட இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி உங்களுக்கு ஹையாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூ கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த விதத்தில் பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள் $62.20 இருக்குது. அதே போல் சிபிசி $1.81 இருக்குது. இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்டு சிபிசி ஏன் வருது அப்படின்னா, ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் என்னோடய வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $62.20 கிடைக்கணும் ஃபார் கிளிக்கு. இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்குல்ல அவ்வளோ கிடைக்கணும். ஆனால் நமக்கு அக்யூரேசி அவ்வளோ கிடைக்குதானே, கிடைக்காது. கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது, $1.81 இருக்குது. அப்படின்னா அவங்க ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு எவ்வளோ தெரியுமா கிடைக்கிது, ஆவரேஜா $1.81 வந்து கிடைக்கிது. இது வந்து ஓவராலாக தான் காட்டும். ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 24 ஹவர்ஸுக்குள்ள நமக்கு ஒவ்வொரு 1 ஹவருக்கு அப்டேட் ஆகும். அதிகமாகவும் காட்டும், கம்மியாகவும் காட்டும். இது அக்யூரேஸாக பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரி வைஸில் போயிட்டு நம்ம எந்தெந்த கண்ட்ரியில் ஆடு கிளிக் நடந்திருக்கோ அந்த கண்ட்ரி வைஸ் போய் பார்த்தோம்னா நமக்கு சிபிசி ஒரு கிளிக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்றதை இன்னும் அக்யூரேஸாக பார்த்துக்க முடியும். சரிங்களா, சரி. இப்போ இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா நண்பா, நான் ஸ்டார்டிங்கே சொன்னது தான். இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இந்த 4 கீவேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. மினிமம் சிபிசி இதுக்கு $150 வரைக்குமே கூட இருக்கும். அதிகபட்சம் $700 $1000 வரைக்கும் இருக்குது. நீங்கள் கரெக்டாக கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும். இல்லை ப்ரோ எனக்கு கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க, நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நண்பா, கீவேர்ட்ஸை மட்டும் ஆர்எக்ஸ், அதாவது ஜஸ்ட் இந்தியன் கரன்சிக்கு $500 நம்ம கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு 100 கீவேர்ட்ஸ் வந்து கிடச்சிரும். சரிங்களா, அது லோவிலேருந்து மினிமம் ஹை வரைக்குமே இருக்கும் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா, சரி. இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி எதை பொறுத்த வருதுன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நாம் போடக்கூடிய கீவேர்ட்ஸ், எந்த ஆர்டிக்கல் நம்ம வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறோமோ அதை பொறுத்து இந்த சிபிசி வரும். சரிங்களா, சரி. இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 784 பேர், அதாவது அந்த பேஜ் இருக்குல்ல அந்த 784 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ செகண்ட்ஸ் எவ்வளோ மினிட்ஸ் இருந்தாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் வரும். இம்ப்ரெஷன் வந்துட்டாலே நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லி உருட்டிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடுகளுக்கு நடந்தால் தான் ரெவன்யூ வரும், இல்லைனா வராது. ஓகேங்களா, சரி. பேஜ் சிடிஆர் 3.44% இருக்குது நண்பா. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோனில் இருக்குது. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி உங்கள் வெப்சைடு வந்து ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வந்துடும். ஆட் லிமிட் விழுந்துடுச்சு அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ண மாட்டாங்க. அது ஒரு வார்னிங் மாதிரி, ஒரு 2 டைம் அதிகபட்ச வார்னிங், அதுக்கு மேலே உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகி போயிடும். புரியுதுங்களா? தென் மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இன்டெரக்டாக தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு சிலது வந்து என்னால் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சேனல் இருக்கக்கூடிய மோர் தென் எல்லா வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவிலும் அங்கங்கே நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். எதுவாக இருந்தாலும் டீட்டெயில்டாக பேசணும், ஓப்பனாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நண்பா. பாய்.